30 வருஷ கடின உழைப்பு, கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான விஞ்ஞானிகள், 75,000 கோடி ரூபாய் செலவு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் JWST. இன்னைக்கு விண்ணிலிருந்து நிறைய புகைப்படங்களை எடுத்து இங்கே பூமிக்கு அனுப்புது. ஆனா 1995ல ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப் நமக்கு ஒரு புகைப்படத்தை அனுப்புது. அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே ஈகிள் நெபுலா அப்படின்னு சொல்லி அந்த நெபுலாவுக்கு பெயர் வைக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு அந்த நெபுலா பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற பெயர்ல அறியப்படுது. 1995ல அந்த புகைப்படம் பூமியில வந்தடைஞ்ச போது அதை விஞ்ஞானிகள் பார்க்கும்போது அவ்வளவு அதிசயமாக இருந்ததாம். இந்த JWST அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. லாக்ரேஞ்ச் 2 இல்லாட்டி L2 அப்படிங்கிற பகுதியில் தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஹபிள் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப் வெறும் பூமியினுடைய மையப்பகுதியிலிருந்து 550 கிலோமீட்டர் உயரத்தில் நிறுத்தப்பட்டது. ஸோ ஹபிள் அப்படிங்கிற இந்த டெலஸ்கோப்பை தெரிஞ்சாதான் JWST பத்தி முழுமையா நமக்கு தெரிய வரும்னு சொல்லி பாகம் 1ல பார்த்தோம். அப்படின்னா இந்த பதிவு ஹபிள் டெலஸ்கோப் என்ன செய்தது, எப்படி செய்தது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியா பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பதினாறாவது நூற்றாண்டு வரை வானத்தை பார்க்குற எல்லாருக்குமே சின்ன சின்ன புள்ளியாகவும் இல்ல அங்க மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது மட்டுமே தெரியுது. இந்த புள்ளி, இந்த நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு காலகட்டம். ஆனா அந்த அசைவுகளை வைத்து அந்த நட்சத்திரம் எப்போ உதிக்குது, எப்போ மறையுது, அந்த விண்மீன்களை பற்றியான தொகுப்புகள் இதெல்லாம் பேஸ் பண்ணி இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கன்சிடரேஷனுக்கு, ஒரு கற்பனைக்கு வராங்க. அதை நிறைய பேர் ஸ்டடி பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது என்னவா இருக்கும், அது உருண்டையா இருக்குமா, தட்டையா இருக்குமா, இப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கலீலியோ அப்படிங்கிறவர் 1609வது வருடம் டெலஸ்கோப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்ல முடியாது, ஒரு நபர் கண்டுபிடிச்சதை கொஞ்சம் மேன்மைப்படுத்துகிறார். சோ இந்த கலீலியோ அவர்கள் கண்டுபிடித்த டெலஸ்கோப் வழியா வானத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு அதிசயம். இவ்வளவு நாள் புள்ளியா தெரிஞ்சது எல்லாமே உருண்டையா இல்ல பலவிதமான வண்ணங்கள்ல தெரிய ஆரம்பிக்குது. சோ கலீலியோ அவர்கள் தான் நவீன வானவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார். அதன் பிறகு வானத்தை பார்க்கிற எல்லாருமே கற்பனையா பார்க்காம அங்க என்ன இருக்கு, என்னென்ன கிரகங்கள், நட்சத்திரங்கள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டெலஸ்கோப்பும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடையுது. சின்ன டெலஸ்கோப், பெரிய டெலஸ்கோப், ரொம்ப தூரம் பார்க்கக்கூடிய டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி இது அப்படியே மேன்மைப்பட்டு வருகிறது. ஒரு கட்டத்துல இந்த டெலஸ்கோப் இப்போ வானத்திலே கொண்டு நம்ம அனுப்பி இருக்கோம். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த ஐடியாவை யார் சொல்லியிருப்பாங்க, எப்ப சொல்லியிருப்பாங்க? வானத்திலிருந்து டெலஸ்கோப்பை வச்சு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத 1923லேயே ஹெர்மன் ஒபர்த் அப்படிங்கிற ஜெர்மனை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய புத்தகத்துல எழுதுறார். 1923ல ஹெர்மன் ஒபர்த் அவர்கள் சொன்னதை மறுபடி 1946வது வருடம் லைன்மேன் ஸ்பிட்சர் அப்படிங்கிறவர் ஒரு சரியான திட்டத்துடன் வருகிறார். சோ 1946ல இந்த லைன்மேன் அவர்கள் சொன்னதுதான் 1970களில் நாசா சிந்திக்கிறாங்க, நம்ம ஸ்பேஸ்ல ஒரு டெலஸ்கோப்பை விடணும். அந்த டெலஸ்கோப் கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரம் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த டெலஸ்கோப் வழியா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு வராங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும், அதாவது அந்த டெலஸ்கோப்புக்கு ஒரு பெயர் வைக்கணும். இதுக்காக ஃபண்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணணும். 1970ல நடந்த இந்த யோசனையில 1977களில் ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கான பெயர் வைக்கும் விழா இல்லாட்டி ஹபிள் அப்படிங்கிற பெயர் வருவதற்கான காரணம் ஒரு சயின்டிஸ்ட் தான், எட்வின் போவல் ஹபிள் அப்படிங்கிறவர் தான். இந்த எட்வின் போவல் ஹபிள் அப்படிங்கிறவர் தான் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிற புள்ளிகளா இருக்கலாம், இல்லாட்டி நட்சத்திரங்களா இருக்கலாம், ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிறைய பேரண்டம் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றார். சோ அவருடைய பெயரில், அதாவது பேரண்டம் ஒன்று இருக்கு, பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிறத ஹபிள் அவர்கள் சொன்னதுனால இதற்கு, அதாவது அந்த டெலஸ்கோப்புக்கு ஹபிள் அப்படிங்கிற பெயரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எட்வின் போவல் ஹபிள் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன வருடம் 1977.
1920. அவருடைய பெயரில் நம்ம டெலஸ்கோப் செய்யக்கூடிய அந்த வருடம் 1977களில். ஸோ 1977ல் ஃபண்ட் ரைஸ் பண்ணியாச்சு, பெயர் வச்சாச்சு ஹபிள் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அதனுடைய கண்ணாடிகள் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுகின்றன. இந்த கண்ணாடிகள் தயாரிப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நீங்க JWST மூன்றாவது பாகத்துல இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பினுடைய கண்ணாடிகள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்கிட முடியும். ஆனா அதற்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஹபிள் அப்படிங்கிற கண்ணாடி எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம முடியை எடுத்து அந்த முடியினுடைய திக்னஸை 50 டிவைட் பண்ணி அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்தா எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குமோ, எந்த அளவுக்கு குட்டியா இருக்குமோ, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய கண்ணாடிகள் அப்படிங்கிறது சரி செய்யப்படுகிறது. இப்படி அடுக்கடுக்கான கண்ணாடிகளை வைத்து ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப்பை உருவாக்குறதுக்கு 1981களில் கண்ணாடிகள் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுகின்றன. 1985ல ஹபிள் டெலஸ்கோப் முழுமையடைந்தது. ஸோ விண்ணில் செலுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரம் மிகப்பெரிய ஒரு எதிர்பாரா விபத்து என்பது ஏற்படுது. அக்டோபர் 1986ல ஹபிள் டெலஸ்கோப்பை விண்ணில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ரெடியா காத்துட்டு இருக்காங்க. ஆனா 1986 ஜனவரி மாதம் 28ஆம் தேதியில சேலஞ்சர் அப்படிங்கிற விண்வெளி ஓடம் வானில் வெடித்து சிதறுகிறது. நாசா விஞ்ஞானிகளுக்கு ஒரு பயம். சேலஞ்சர் விண்ஓடம் அப்படிங்கிறது வெடித்து சிதறிவிட்டது. இதே மாதிரி ஹபிள் அனுப்பக்கூடிய இல்லாட்டி ஹபிளை அனுப்பக்கூடிய அந்த விண்ஓடமும் வெடித்து சிதறிவிட்டால் என்ன செய்வது? ஸோ இப்போதைக்கு இந்த ஹபிள் டெலஸ்கோப்பை விண்ணில் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. நிப்பாட்டு விக்கி, இப்ப ஏன் இந்த டெலஸ்கோப்பை விண்ணில் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆணித்தரமான ஆழமான கேள்வியா இருக்கணும். நார்மலா டெலஸ்கோப் அப்படிங்கிறத பூமியிலிருந்து வானத்தை பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய ஒளி அங்க இருக்கக்கூடிய விண்வெளியில வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசுகளாலும் அங்க இருக்கக்கூடிய வாயுக்களுடைய மூலக்கூறுகளாலும் பட்டு சிதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம இரவு நேரத்துல அண்ணாந்து வானத்தை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மை பார்த்து கண் சிமிட்டுகிறது அப்படின்னு சொல்லி கற்பனையில கவிதை எல்லாமே எழுதியிருப்போம், இல்ல பல பாடல் வரிகளை கேட்டிருப்போம். ஆனா உண்மையில் அந்த நட்சத்திரங்கள் கண் சிமிட்டுதா, பிளிங்க் பண்ணுதா, விட்டு விட்டு அதனுடைய ஒளியை பூமிக்கு அனுப்புகிறதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எப்போதுமே கான்ஸ்டண்டா ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது அதனுடைய ஒளியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்கும் கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்தோம். நெபுலால இருந்து தான் நட்சத்திரம் உருவாகுது. நட்சத்திரம் வெடிக்கும் போது நட்சத்திரத்தினுடைய எஞ்சிய பாகங்கள் சேர்ந்து ஒரு கிரகமாகவோ இல்லாட்டி விண்வெளி கழிவுகளாகவோ மாறலாம் அப்படின்னு சொல்லி. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். வெப்பமாக ஒரு லைட் அப்படிங்கிறத எமிட் பண்ணக்கூடிய சக்தி படைத்தது தான் நட்சத்திரம். தனக்கு தானே ஒரு லைட் சோர்ஸ் இருக்கக்கூடியது நட்சத்திரமாகவும், லைட் சோர்ஸ் இல்லாம நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த லைட், உதாரணத்துக்கு பூமி எடுத்துக்கோங்க, சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை தான் பூமியில நம்ம பிரதிபலித்து அந்த பூமி வெப்பம் அடைகிறது. போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. பூமிக்கும் சூரியனுக்குமான தொலைவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகிறது, அதனால பூமியில கடும் குளிர் வரலாம் அப்படிங்கிறத பல செய்தி ஊடகங்கள் செய்தியா வெளியிட்டாங்க. ஆனா அதுல உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இந்த டிஸ்டன்ஸ் இல்ல பூமியினுடைய வெப்பநிலைக்கு காரணம். பூமியினுடைய வெப்பநிலைக்கு காரணம் பூமி ஒரு பக்கமா சாய்ந்திருப்பது தான். சோ பூமிக்கு நீ லைட் சோர்ஸ் கிடையாது. நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு லைட் சோர்ஸ் இருக்கு. இதுதான் நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். சோ நட்சத்திரம் இப்படி ஒரு ஒளியை வெளியிட்டு கொண்டே இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய வளிமண்டலத்தின் தூசிகள்ல பட்டு அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி நம்ம கண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பலவாறு என்ன செய்யப்படுது? ஒன்னு அப்சர்வ் செய்யப்படுகிறது, அப்படி இல்லைன்னா மின்னி மின்னி இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோன்றல் வருகிறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா அட்மாஸ்பெரிக் லைட் டிஸ்டோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அட்மாஸ்பெரிக் லைட் டிஸ்டோர்ஷன் அப்படிங்கிறது தான் வானவியலாளர்கள் இல்லாட்டி இந்த வானத்துல பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ற விஞ்ஞானிகள் மனசுல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் அவங்களுடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண முடியாத நிலைமைக்கும் கொண்டு செல்லும். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியா அடாப்டிவ் ஒப்டிக்ஸ் முறையை பயன்படுத்தி இந்த மாதிரி வளிமண்டல ஒளி விலகலை சரி செய்கிறார்கள். ஆனா அது எல்லாமே இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு லெவல் வரதான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, நேரடியா நம்ம வானத்துக்கே போயிட்டோம்னா இந்த வளிமண்டல ஒளி விலகல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இதுதான் விஞ்ஞானிகளோட திட்டம். இந்த திட்டத்துக்காகத்தான் இந்த ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப் அங்கே உருவாக்கப்பட்டது. ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப்பை உருவாக்கின பிறகு விஞ்ஞானிகள் அதை பெரிய ஒரு தண்ணீர் தொட்டிக்குள்ள போட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. ஏன்னா பொதுவா நீரில்
பல பொருட்களுடைய நிறை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும். இல்ல வானத்துல நம்ம எப்படி மிதப்போமோ அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான் நீருக்கடியிலும் இருக்கும். அப்படிலாம் டெஸ்ட் பண்ணி தான் இந்த ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் டிலேக்கு பிறகு விண்ணில் ஏவப்படுகிறது. ஹபிள் டெலஸ்கோப் 550 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டு அதனால் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் அப்படிங்கிறது பூமிக்கு வருது. விஞ்ஞானிகள் ரொம்ப ஆர்வமா அதை பார்க்கறாங்க. ஆனா விஞ்ஞானிகளுக்கு பெரிய ஏமாற்றம். நார்மலா பூமியில ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தா கூட அந்த பகுதிகள் இதை விட கிளாரிட்டியா இருக்கும். 550 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஹபிள் டெலஸ்கோப் எடுத்து அனுப்பிய அந்த புகைப்படம் அவ்வளவு கிளாரிட்டியா இல்ல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் யோசிக்கும் போதுதான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அந்த டெலஸ்கோப் ஹபிள் டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய லென்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த லென்ஸ் நான் சொன்ன மாதிரி முடிய அந்த அடர்த்தியை 50 முறை வெட்டி அதுல ஒரே ஒரு % எடுக்கிற மாதிரி தான் அந்த லென்ஸினுடைய பிரச்சனை இருக்க போகுது. ஸோ அந்த லென்ஸை கரெக்ட் பண்றதுக்கு இவங்க ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. கரெக்டிவ் ஒப்டிக் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆக்சியல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இதை கோஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோஸ்டார் அப்படிங்கிற டிவைஸை அந்த டெலஸ்கோப்ல கொண்டு வைக்கணும். அதற்காக 11 மாதங்கள் நம்ம விண்வெளி வீரர்களுக்கு நாசா ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ஏன்னா இதுவரையிலும் யாரும் செய்யாத இல்லாட்டி இந்த உலகம் கண்டிராத ஒரு முயற்சி. வானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹபிள் டெலஸ்கோப்பை அங்க வச்சு அதை என்ன செய்யணும், சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ 11 மாத ட்ரைனிங்க்கு பிறகு டிசம்பர் 2, 1993 என்டோவர் அப்படிங்கிற விண்வெளி ஓடம் வழியாக இந்த கோஸ்டார் மற்றும் பல புதிய டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த ஹபிள் டெலஸ்கோப்பை நோக்கி பாய்கிறது. அங்க போய் நம்முடைய விஞ்ஞானிகள் அதை சரி பண்றாங்க. ஜனவரி 1994 ஒரு கம்பேரிசன் போட்டோ அப்படிங்கிறத நாசா வெளியிடுகிறது. இந்த உலகம் வாயடைத்து நிற்கிறது. JWST அப்படிங்கிறத பார்த்து அந்த புகைப்படத்தை பார்த்து எவ்வளவு பேர் எவ்வளவு ஆனந்தம் பட்டோமோ அதே மாதிரி அந்த ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப்பினுடைய கரெக்ட் செய்யப்பட்ட இமேஜை பார்க்கும்போது வாயடைத்து நின்றார்கள். M100 அப்படிங்கிற அந்த விண்மீன் பேரடையினுடைய அந்த இமேஜ் தான் அது. கிட்டத்தட்ட 18,000 ரிசர்ச் பேப்பர் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஹபிள் டெலஸ்கோப் அனுப்பின அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு. எத்தனை விஷயங்களை இந்த ஹபிள் டெலஸ்கோப் இந்த ஒரு 30 வருடங்களாக கண்டுபிடித்திருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான கண்டுபிடிப்புகள். விஞ்ஞானிகள் திணற இந்த கண்டுபிடிப்புகள் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஹபிள் டெலஸ்கோப்புக்கு பிறகு 13 - 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் தோன்றி இருக்கும் அப்படிங்கிற கரெக்டான எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நின்னாங்க. அடுத்ததா இந்த ஹபிள் டெலஸ்கோப் அனுப்பின இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் காமா கதிர்கள் வெடிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிப்பிலிருந்து கூட வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி ஹபிள் எக்ஸ்ட்ரீம் டீப் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு புகைப்படம் விண்ணிலிருந்து பூமிக்கு வருது. சொல்லப்போனா விண்வெளியினுடைய ஆழத்திலிருந்து இவ்வளவு டீப்பான ஒரு புகைப்படத்தை மனித சமுதாயம் பார்ப்பது அதுதான் முதல் முறை. ஹபிள் டெலஸ்கோப் அப்படிங்கிறது டிசம்பர் 18, 1995 டிசம்பர் 28, 1995 வரை ஒரு 345 போட்டோஸை எடுக்குது. அப்படி எடுத்த போட்டோஸை இங்கே பூமிக்கு அனுப்பி வைக்குது ஹபிள் டெலஸ்கோப். அதை தான் ஹபிள் டீப் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. HDF அப்படின்னு சொல்ற ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை மனித சமுதாயம் பார்க்கும்போது இந்த பேரண்டத்துல இதே மாதிரி பல உலகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை விஞ்ஞானிகள் உணர்ந்து கொண்டார்கள். இது எந்த அளவுக்கு சின்னது அப்படி தெரியுமா? ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு டென்னிஸ் பந்தை நீங்க வச்சீங்கன்னா அது எவ்வளவு புள்ளியா தெரியுமோ அந்த புள்ளி அளவு தான் 345 புகைப்படமாக எடுத்திருக்கிறது ஹபிள் அப்படிங்கிற இந்த டெலஸ்கோப். அந்த புகைப்படத்தை தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த புகைப்படத்திலிருந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க சூரிய குடும்பம் மாதிரியே ஒரு 3000 - 5000 விண்மீன் பேரடைகள் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோண்டு புள்ளிலேயே அவ்வளோனா இந்த புகைப்படங்கள் இல்லாட்டி நம்ம இப்போ JWST அனுப்பக்கூடிய புகைப்படத்திலாம் எவ்வளவு விண்மீன் தொகுப்புகளை நம்ம கவனிக்க போறோம் இல்லாட்டி அதை ரிசர்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறதுலாம் வியப்பா இருக்கு. அதன் பிறகு ஹபிள் அல்ட்ரா டீப் ஃபீல்டு HUDP அப்படிங்கிற புகைப்படம் எல்லாமே எடுக்கப்படுகிறது. இப்படி எடுக்கப்படும் போது எல்லாம் நம்ம கால பயணத்தை ரொம்ப பெரிய அளவுல செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சரி, இவ்வளவு தூரம் நம்ம ஹபிளை பார்த்துட்டோம். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இவ்வளோ நெபுலாக்கள், இவ்வளோ விண்மீன் தொகுப்புகள், இது எல்லாத்தையுமே ஹபிள் நமக்கு புகைப்படமா எடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தது. இந்த நேரத்துல நம்ம மனசுல வர்ற கேள்வி, ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப்பே இவ்வளவு விஷயங்கள் செய்தது என்றால் JWST ஏன் விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான். நான் முதல்ல சொன்ன ஹபிள் அல்ட்ரா டீப் ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த புகைப்படத்துல
கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நட்சத்திர குடும்பம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அதன் பிறகு ஹபிள் எக்ஸ்ட்ரீம் டீப் ஃபீல்டு XDF அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அதுல 5500 விண்மீன் பேரடைகள் அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது என்பதெல்லாம் சரித்திரம் தான். ஸோ இந்த 10,000 விண்மீன் பேரடைகள் அப்படிலாம் நான் சொல்லும்போது எவ்வளவு பெரிய புகைப்படமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அது கிடையாது. 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர் கிடையாதுங்க, 1 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேப்பர். அந்த பேப்பரை 1 மீட்டர் தூரத்தில் கொண்டு வைக்கிறீங்க. 1 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேப்பரை 1 மீட்டர் தூரத்தில் கொண்டு வைக்கும்போது எவ்வளவு புள்ளியா தெரியுதோ அதுதான் இந்த ஹபிள் எடுத்த புகைப்படத்தினுடைய அளவு. அதாவது அவ்வளோண்டு இடத்தை தான் எடுத்திருக்கு. அதுல தான் இந்த 10,000 விண்மீன் பேரடைகள் அப்படிங்கிறத நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஹபிள் டெலஸ்கோப் எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கு. ஆனா இந்த ஹபிள் டெலஸ்கோப்புக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். நம்ம பார்க்கக்கூடிய ஒளி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒளி, அந்த வெளிச்சம், அதுல இருக்கக்கூடிய புகைப்படத்தை மட்டும்தான் இந்த ஹபிள் டெலஸ்கோப்பால எடுக்க முடியும். நம்ம முதல்லயே பார்த்தோம், இனிஷியலா இந்த நட்சத்திரத்திலிருந்து வெளியில வர்றது அல்ட்ரா வயலட் வேவ்ஸா இருக்கலாம். அதன் பிறகு அந்த வேவ் லென்த்ல மாற்றம் இருந்து ரெட் ஷிஃப்டா மாறி இன்ஃப்ராரெட் ரைஸா மாறி விடுகிறது. ஸோ இந்த இன்ஃப்ராரெட் ரைஸை படம் பிடிக்கக்கூடிய தன்மை ஹபிள் டெலஸ்கோப்புக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஆனா இந்த ஒரு டெக்னாலஜி JWSTல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த JWST அப்படிங்கிறது 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டதற்கும் இன்ஃப்ராரெட் ரைஸ் அப்படிங்கிற அந்த புகைப்படத்தை எடுப்பதற்கு JWSTல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும், அதனுடைய சக்திக்காக JWST அப்படிங்கிறது நிலை நிற்பதற்காக இல்லாட்டி அதனுடைய உதிரி பாகங்கள் எவ்வளவு குளிரூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பாகம் 3ல பார்க்க போறோம். இன்னும் வியப்பான வேறொரு உலகத்துக்கு உங்களை நான் கூப்பிட்டுட்டு போக போறேன் JWST பாகம் 3ல. ஸோ ஹபிள் டெலஸ்கோப், அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனை வழியா நாசா விஞ்ஞானிகள் செய்த முயற்சி, அதன் பிறகு ஒரு 4லேருந்து 5 முறை இந்த ஹபிள் டெலஸ்கோப் அப்படிங்கிறது சரி செய்யப்பட்டிருக்கிறது. புதிய டெக்னாலஜி அப்படிங்கிறது அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆயுசு, லைஃப் அப்படிங்கிறது அவங்க என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதற்கு பிறகுதான் JWST இப்போது விண்ணில் செலுத்தி அதனுடைய புகைப்படம் இப்போது மக்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது. ஸோ அடுத்த ஒரு உலகத்தை பார்க்க நீங்க தயாரா? படித்து உங்களுக்கு சொல்வதற்கு நானும் தயாரா இருக்கேன். நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்து லைக் ஆர் டிஸ்லைக் அப்படிங்கிறத கன்ஃபார்மா பண்ணிருங்க. ஸோ உங்களுடைய கருத்து எல்லாமே வாசிச்சுட்டு அடுத்த பார்ட் அப்படிங்கிறதுல இன்னும் பல டீப்பான இன்ஃபர்மேஷனுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். எல்லாருமே தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.